எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆரம்பிப்போம். காலை வணக்கம். காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் திருமதி வாணி நடாமோகன் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் நடேசன் அவர்களுக்கும் தவமலரக்கா மற்றும் டேவிட் அண்ணா அனைத்து அன்பு உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். சமூக ஒருங்கி சபை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆண்டாகவும் உழைப்பின் மகத்துவத்தை ஊக்குவிக்கும் சிறப்பு மாதம் இம்மாதம் வைகாசி மாதம். இன்றைய தினம் 27ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய தின நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. கிறிஸ்தவ நற்சிந்தனைகள். அதன் பின்னர் இன்று அறிவுக்களஞ்சியம் நேற்றைய தினம் நடைபெறாதபடியால் இன்று முதலிலே அறிவுக்களஞ்சியம் இடம்பெற இருக்கின்றது. அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் நீங்களும் கலந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் பொறிச்சொல், இன்றைய பொறிச்சொல் வெட்டு. அதன் பின்னர் தினக்கவி, இளையவர்கள் ஆக்கங்கள் இருப்பின் அதை நான் போட்டுக்கொள்கின்றேன். சேகருடைய நிகழ்ச்சி இதுவரைக்கும் அதில் பதிவில் பார்த்திருந்தேன், இப்பொழுது அதில் வரவில்லை. அந்த நேரத்தில் அவர் இணையாத பட்சத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு நாங்கள் செய்து கொள்வோம். அதன் பின்னர் மற்ற நிகழ்வு சிவதர்சினி அவர்கள் வந்ததும் அவரது கேள்விச்சரங்கள் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெறும் என்பதை உங்களுடன் மகிழ்வுடன் கூறிக்கொண்டு ஆரம்பத்திலே தவமலரக்கா வணக்கம் அக்கா. வணக்கம் செல்வி, உங்களுக்கு வணக்கம். நன்றி நன்றி. இப்பொழுது முதல் தவமலரக்கா இணைந்து கொள்ள இருக்கின்ற வணக்கம் அக்கா, நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் இணைந்து கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. காலை வணக்கம் அனைவருக்கும் கூறியபடி கிறிஸ்தவ சிந்தனை நேரத்தில் தியானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். பாமுக தொகுப்பாளினி செல்வி நித்யானந்தன், அடுத்து சிந்தனைகளை தர அறிமுகம் செய்யும் சௌமர் கல்விராஜன் அவர்களுக்கும், பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், பார்த்தும் கேட்டும் இருக்கும் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் எனது எங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசியுடன் கூறிக்கொண்டு அன்று மன்றின்றி தியானடேசன். இன்று பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. எனது ஆக்கம் இன்று 9015வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. தூய ஆவியானவரின் செயல்களை பற்றி ஜீசஸ் தொடர்ந்து சீசர்களுக்கு கூறுகின்றார். உலகினர் கொண்டிருக்கும் தவறான கருத்துக்களை எடுத்துக்காட்டி பாவம், நீதி, தண்டனை பற்றிய கருத்துக்களை தெளிவாக்குவார் என்கிறார். உலகினர் என்று இயேசு குறிப்பிடுவது இயேசுவின் நம்பிக்கை கொள்ளாதவர்களை, உலகின் போக்கில் வாழ்வர்களை குறிக்கின்றது. கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் பாவம், தீர்ப்பு, நீதி பற்றி தெளிவான சிந்தனைகளை கொண்டிருப்பது முடியாதது ஒன்று. இயேசுவை துன்புறுத்தி கொண்டவர்கள் அவருக்கு அநீதி இழைத்ததாகவோ பாவம் செய்ததாகவோ கருதவில்லை. மாறாக கடவுளுக்கு உகந்ததை செய்ததாகவே கருதினார்கள். இயேசு கடவுளால் அனுப்பப்பட்டவர், மீட்பர் என்று அவர்கள் நம்பியிருந்ததால் நாங்கள் செய்வது அநீதி, பாவம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தும் தண்டனை தீர்ப்பு பெறுவதிலிருந்து அவர்கள் தப்பித்திருப்பார்கள். இயேசுவில் நம்பிக்கை வைப்பவர்கள் தூய ஆவியின் தூண்டுதலால் இந்த அறிவை பெறுகின்றார்கள், அதனால் மீட்பை பெறுகின்றார்கள். தூய ஆவியானவரின் வருகைதான் சீடர்களை திடப்படுத்தி உண்மையை பிரிந்து கொண்டு வாழ வழிகின்றது. தூய ஆவியானவரின் செயலை பற்றி நாமும் உணர்ந்திருக்கின்றோமா? அவரின் செயலான ஞானம், புத்தி, அறிவு, விமர்சை, திடம், பக்தி என்னும் 7 கொடிகள் கனிகளையும் அவரிடமிருந்து பெற்று நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வோமாக. இம்மாதம் வைகாசி மாதம் அன்னை மரியாவின் வணக்க மாதம். இந்த நினைவில் வைத்துக்கொண்டு அவருக்கு ஒரு பாடல். வாழ்த்துவோம் 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 மாதாவை, வாழ்த்துவோம் வாழ்த்துவோம்
வாழ்த்துவோம் மாதாவை இரட்சக திருமாதாவை பட்சம் நிறையும் மாதாவை துஷ்டபியை வென்றவளை மட்டில்லா மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம் 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 மாதாவை வாழ்த்துவோம் 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 மாதாவை. நன்றி, வணக்கம். தவமர கல்விராஜன் அவர்கள். நன்றி ஜானரசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் அண்ணனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இன்றைய நாளிலே முதற்கண் எமக்கு பாமுகத்தை அறிமுகம் செய்து அதிகாலை வேளையிலே எமக்கு எல்லா அறிவுறுத்தல்களையும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிய அன்பு தங்கை திருமதி செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் மற்றும் இன்றைய நாளிலே தொகுப்பாளினியாக கடமையாற்றும் தங்கை தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் எனது சிறப்பான காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலே எமக்கு நற்செய்தி வழங்கிய சகோதரி ஜெயா நடேசன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் என்கின்றார் திருப்பாடலாசிரியர். சூமென் சேலோட் ஆவே கப்ரியேலிஸ் ஓரேன் உண்டனோ சின் பாசே முத்தன் சவேனுமே ஆவே 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 மாரியா ஆவே 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 மாரியா. உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1853 பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் இன்று செவ்வாய் தினமுமாகும். இன்று திரு அவை புனித அகஸ்தீனார் கண்டபரி அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, தம் திருமகனை எமக்களித்த எமது அன்பான அன்னையை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஒரு நிமிஷம் நில்லுங்கள், அந்த இது வேலை செய்யறதை நிப்பாட்டிட்டு வரோம். நன்றியோடு இடவுருக்கு மன்னிக்கவும். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் மூழ்காமை காண இருள் விலகுதம்மா. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா. உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை, உலகங்கள் கூறுகின்ற அன்பு பெருமைகளை உன் சன்னதியில் உணர்ந்து கொண்டோ. ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளில் அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க.
வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன், உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும் பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 5 - 11 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகின்றேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகின்றீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கி உள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்லுவது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்லுகின்றேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக நாளை மறுதினம் நமது ஆண்டவராகிய இயேசு வானகம் செல்லும் திருவிழாவை அகில உலகெங்கும் திருச்சபை கொண்டாடுகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே இயேசு கூறுகின்ற இந்த வார்த்தையானது நான் செல்ல வேண்டும் என்று கூறுவது மட்டுமல்ல, நான் சென்று துணையாளரை உங்களுக்கு துணையாக அனுப்புவேன், அவர் உங்களை வழிநடத்துவார். அவர் எதை குறித்து வழிநடத்துவார் என்று சொல்லி சொன்னால், பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என எடுத்து காட்டுகிறார் என்கின்றார். ஆகவே அந்த நாளிலே ஆவியானவர் வந்ததின் பின்பு அந்த அப்போஸ்தலர்கள், அதாவது திருத்தூதர்கள், தங்களுடைய திறமணியை எடுத்துச் சென்றார்கள். இயேசு அவர்களை விட்டு பிரிவது என்பது வருத்தம் தந்தாலும், தூய ஆவியானவர் வருகிறார் என்பது மகிழ்ச்சியை தருகின்றது. அந்த தூய ஆவியானவர் என்ன செய்வார் என்று சொல்லி 3 கருத்துக்களை இயேசு குறிப்பிடுகின்றார். பாவத்தை சுட்டிக்காட்டுவார். இயேசுவை அவர்கள் குற்றம் சுமத்தி சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள் என்பதை பேதுரு வெளிப்படையாகவே சுட்டிக்காட்டி மனமாற்றத்துக்கு அழைக்கின்றார். மக்கள் தங்கள் பாவத்தை சுட்டிக்காட்டி மனமாற்றத்துக்கு அழைத்த அதேவேளை மக்கள் தங்கள் பாவத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். தூய ஆவியானவர் தாமே பாவத்தை சுட்டிக்காட்டி மனமாற்றத்திற்கு நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக, இயேசு நமக்காக பாவ பரிகாரமாக சிலுவையில் மரித்து நமக்கு மீட்பை வழங்கினார். இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்றும் அந்த கடைசி நேரத்திலே தன் உயிர் பிரியும் முன்பதற்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு வேண்டுகின்றார். உண்மையிலேயே இவர் கடவுளின் மகன்தான் என்று இயேசுவுக்கு சாட்சியம் சொன்ன படைவீரன் இதற்கு சான்று என்று சொல்லி புனித மத்தை எழுதிய நற்செய்தியிலே 27 அதிகாரம் 54வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, தீர்ப்பு பற்றிய தெளிவான கருத்தை நமக்கு தூய ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நல்ல கள்ளன் இடப்பக்க கள்ளன் இதற்கு சான்றாகும். நம்மை வெற்றி பெற்று தீமை அழிந்தொழியும். நற்செய்தி பணியாளர்களுக்கு துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் உண்டு என நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு வலியுறுத்தினார். இன்றைய முதல் வாசகத்தில் நற்செய்தி பணியாளர்களாகிய பவுல், சீலா ஆகியோரின் வாழ்வில் இயேசுவின் வார்த்தைகள் செயல் வடிவம் பெறுகின்றன. தீய சக்தியால் ஆட்கொள்ளப்பட்டு குறி சொல்லி ஏராளமான பணம் திரட்டிய பெண்ணுக்கு விடுதலை அளிக்கின்றனர். அவரை கொண்டு பணம் சம்பாதித்தவர்கள் பேயை ஓட்டி நற்செய்தி பணி ஆற்றிய பவுலை தாக்கினர். சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினர், சாட்டையால் அடித்தனர். இருப்பினும் பவுலும் சீலாவும் நற்செய்தியால் ஏற்பட்ட துன்பங்களை கண்டு கவலைப்படவில்லை. மாறாக சிறையிலே கடவுளை புகழ்ந்து பாடி ஜெபித்துக் கொண்டிருந்தனர் என்பதை திருப்பயணிகள் நூலிலே 16:25 பார்க்கின்றோம். இயேசுவுக்காகவும் நற்செய்திக்காகவும் தாங்கள் அனுபவித்த துன்பங்களை பற்றி இறைவனுக்கு பற்றி நன்றி சொல்லி எடுத்துச் சொல்லினர். கீழ்சீடர்களுக்கு வாக்களித்தது போல துன்புறும் நற்செய்தியாளரின் துன்பங்களை கண்டு இயேசு ஆறுதலாக துணையாக வருகின்றார். அற்புதமாக தம் வல்லமையை காட்டுகின்றார். விலங்குகள் உடைந்தன, கதவுகள் திறந்தன. சிறை காவலரும் அவரது வீட்டாரும் நற்செய்தியை நம்பி திருமுழுக்கு பெற்றனர். அன்பான இறைவா, பவுலை போல துன்பங்களின் மத்தியிலும் தைரியமாக
இந்த நற்செய்தி பணியை நாங்கள் பறைசாற்ற எனக்கும் என்னோடு பணிபுரியும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சாட்சியாக வாழ அருள் தாரும் என்று இந்த நாளிலே வேண்டிக் கொண்டு இந்நச்சிந்தனைக்கு செவிமடுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசு வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே மற்றும் பாமுக உறவுகளே, மீண்டுமாக நாளைய தினம் இணையும் வரை உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்போம் சிறப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி டேவிட் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அட்டு பாரன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம். எமது அன்பான சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன், எப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? காலை வணக்கம் பாலன், நான் நடமே உற்சாகமா இருக்கிறேன். நன்றி. நீங்கள்? நானும் அதே நேரத்தோடு உற்சாகமாக இருக்கணும். நன்றி சகோதரி. சகோதரிக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அப்படி உங்கள் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் காலை வணக்கங்களையும் சுவர்ணங்களையும் விசாரித்தபடி இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற ஜேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு அன்பு சகோதரர் திருவாளர் கடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தின் கடன் சிறப்பிக்கிற அனைத்து குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் எல்லோருக்கும் உலக இறைச்சருடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் உலக இறைச்சருடைய நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு கண்டிலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு நச்சின் துறையிலக்கம் சோதனை 521 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-12 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டாள் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி, இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அதோட சௌரி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை வழி நடத்தி செல்வார். இதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன்
உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரப்பா உண்டு, பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரப்பா உண்டு, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ள நாளத்திலிருந்து கோடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அன்பான தகப்பனே எல்லா குடும்பங்களுக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க ராஜா. குடும்ப தேவையை சந்திங்க, வழியெடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி சொல்லிட்டோம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, ஒரு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ராஜா உங்களோட பிரசன்னம், உங்களோட பாதுகாப்பு, உங்களோட தயவு இருக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளை நோய்களோ அணுகாத வேணும் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் தூதரை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. அதுக்காக நான் சொந்தப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனை பிறர் மூலம் இந்த தீங்கு விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஒருவருக்கு ஏற்படாத வேணும் ராஜா. நீங்கள் வேலி அடைக்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சொந்தப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கின்ற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிங்க, பயனெடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லுவனவெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பின் கரம் கூடவே இருந்து வழிநடத்த வேண்டும் ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நடிச்சோம் தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்தணும்னு சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சௌரி விட. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அட்டு நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமல கல்விராஜன் அவர்களே. உற்சாகமாக வணக்கம். ஆமாம், அனைவரும் உற்சாகமாக மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடரின்று 1680 என்று கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, நமது வாழ்வில் பலதரப்பட்ட உணர்வுகள் உணர்ச்சிகள் வருவது சகஜம். ஆனால் எந்த உணர்ச்சியும் நம்மை மேற்கொள்ளாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எப்போது நாம் சில உணர்ச்சிகளுக்கு அடிமையாகின்றோமோ அப்பொழுது நமது சுதந்திரத்தை நாம் இழந்து விடுகின்றோம். பயம், அச்சம் என்ற உணர்வு நம் வாழ்வை தாக்கும் போது நாம் செயலிழந்து காணப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்கின்றது திருப்பாடல் 118 6ஆம் வசனம். இன்று இயேசுவின் சீடர்கள் கலங்கி போய் இருக்கின்றார்கள். தனது பிரிவு குறித்து துயரத்தில் மூழ்கிவிட்ட சீடர்களுக்கு நட்பிலும் உறவிலும் கொள்ள வேண்டிய மனநிலை பற்றி எடுத்துரைக்கின்றார் இயேசு. நட்பிலும் நெருங்கிய உறவிலும் ஒருபோதும் பிரியாமல் வாழ வேண்டும் என நாம் எதிர்பார்க்கின்றோம்.
ஆனால் பிரிவிலும் நன்மையுண்டு, பிரிவை உயர்ந்த நன்மைக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றார் இயேசு. அவரோடு இருந்தவரை சீடர்கள் பாதுகாப்புடன் இருந்தனர். ஆனால் இயேசு போன பின் அவர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ வேண்டும். இதுவே அவர்களின் கலக்கத்திற்கு காரணம். ஆனால் இயேசு சொல்கின்றார், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு ஆதாயம் உண்டு. ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு புதிய துணை கிடைக்கும். ஒவ்வொரு பயணமும் புதிய ஆற்றல்களை வழங்கும். நமது வாழ்வுக்கும் உறவுக்கும் இதை ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்வோம். தூய ஆவியார் இது பற்றிய உண்மையை நமக்கு எடுத்து காட்ட வேண்டும். தூய ஆவியின்றி இறைவன் தொலைவில் இருக்கின்றார். எது சரி எது தவறு என்று எண்ணும் தூய ஆவியின் ஞானத்தை பெற இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்கி வாழ்வோம். கிறிஸ்துவின் ஒளியில் நடந்தால் நாம் சிறப்பாக வாழ முடியும். இறைவா, அன்புக்கு சான்று பகர்ந்து இவ்வுலகில் வாழ்ந்திட எங்களுக்கு அருள் தாரும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டு இந்த வைகாசி மாதம் நாங்கள் தேவ அன்னையின் வணக்க மாதத்தில் அன்னையின் நிகழ்வுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்று அன்னையின் நிகழ்வில் துன்பங்களில் பங்கேற்கும் அன்னை மரியா. பல நூற்றாண்டுகளாக கத்தோலிக்க திரு அவையில் இரு இதயங்கள் மக்களின் வணக்கத்தை பெற்றிருக்கின்றன. மரியாவின் மாசற்ற இருதயம், இயேசுவின் திரு இருதயம், மரியாவின் மாசற்ற இதயம். மரியாவின் மாசற்ற இதயம் முட்களால் சூழப்பட்டு கொழுந்து விட்டெறியும் இதயமாக முட்களால் சூழப்பட்டு கொழுந்து விட்டெறியும் இதயமாக இயேசுவின் திரு இருதயமும், வாளால் ஊடுருவப்பட்டு மலர்களால் சூழப்பட்டு பற்றி எறிகின்ற இதயமாக மரியாவின் மாசற்ற இதயமும் மக்களின் வணக்கத்தை பெற்றுள்ளன. அன்னை மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க சென்ற வேளையில் அங்கு வந்த முதியவர் சிமியோன் அன்னை மரியாவை பார்த்து உள்ளத்தையும் ஒருவாள் ஊடுருவும் என்று கூறியதையும், மரியா தன் வாழ்வில் அனுபவித்த 7 துயர் நிறை தருணங்களையும் நிறைவுறுத்தவும் வாழ் ஊடுருவிய இதயமாக மரியன்னையின் இதயம் சித்தரிக்கப்பட்டு உள்ளது. குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு எகிப்துக்கு சென்றது. எருசலேம் திருவிழாவில் சிறுவன் இயேசுவை காணாமல் போனது. சிலுவை சுமந்து சென்ற இயேசுவை சந்தித்தது. சிலுவையில் அறையப்பட்டு துடித்த இயேசுவை கண்டது. இறந்த இயேசுவை மடியில் கிடத்தி அழுதது. இயேசுவை அடக்கம் செய்தது என்று 7 கொடுமைகளை அன்னை மரியா தன் இதயத்தில் தாங்கி நின்றார். இவைகளே அவர் இதயத்தில் பாய்ந்து நிற்கும் 7 வாட்கள். புலம்பெயர்வோர், குழந்தைகளை தொலைத்துவிட்டு துன்புறுவோர், காவல்துறையாலும் வன்முறை கும்பல்களாலும் தங்கள் பிள்ளைகள் துன்புறுவதை காண்போர், இளம் வயதில் பிள்ளைகளை அடக்கம் செய்யும் பெற்றோர், துயருறும் தருணங்களில் மரியன்னை அவர்களின் துயரங்களில் பங்கேற்கின்றார். நம் துயர வேளைகளில் நாம் அன்னையை வேண்டி ஆறுதல் அடைவோம் என்று கூறிக்கொண்டு, யாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, கண்ணீர் சிந்திய திருமகனை அன்று சிலுவையில் கண்டதினான், துயற்று துடித்தீர் வேதனையினால் உழன்று தவித்தீரே. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதீரோ, பன்னிரு வயதினில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினார். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே,
சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தாலுதீரோ. துன்புற்ற வேளையில் நாங்கள் அன்னையை கரங்கூப்பி வேண்டினால் அந்த அன்னை எங்களுக்கு ஆறுதலாக வந்து எங்களுக்கு அருகில் அன்னையாக இருந்து எங்களை அரவணைப்பாக இருந்த அந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். ஆகவே அந்த அன்னையை நாங்கள் இந்நாளும் கரம் குவித்து வணங்கி அன்னையின் பாதுகாப்பை வேண்டி இறைஞ்சுவோம். அந்த பாதுகாப்பு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நானும் நினைத்து பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டல் சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த நாளில் வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் எதிர்பார்த்து சாத்தபடி செல்வி அவர்களுக்கும் தவமலை அவர்களுக்கும் நன்றியை வணக்கத்தையும் கூறி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்து அனா அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளில் இறைவன் எங்களை இணைத்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு பாமுகன் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறைவசனம் 18, 19, 20, 21, 22. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகள். அவருடைய தாய் மரியாவும் யோசேப்பும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழ முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்க திட்டமிட்டார். அவர் அவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமே. இன்று நம்முடைய திருக்குடும்பத்தை பற்றி நாங்கள் இதை வாசிக்க கேட்டோம். இந்த மாதம் முழுவதும் அன்னையின் மாதமாக இருக்கின்றபடியால் அன்னை கருவுற்று ஒரு ஆண் மகவை பெறுவார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் யோசேப்பு ஒரு நிமிடம் சஞ்சலத்துக்கு உள்ளாக்கி மரியாவை விலக்கி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார். அந்த நேரத்தில் வானதூதர் அவருக்கு தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியார். பல சமயங்களில் நாமும் நம்முடைய குடும்ப வாழ்வில், நண்பர்களுக்கிடையில், சமூக வாழ்வில் பல குழப்பங்களும் சந்தேகங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த நேரம் நாம் உடனடியா முடிவெடுக்க தெரியாமல் தவித்திருக்கும் வேளையில் நாம் தூய ஆவியானவரிடம் அந்த பொறுப்பை கொடுத்து தூய ஆவியானவரின் முடிவுக்காக காத்திருக்க வேண்டும். எந்த விதமான அவசரங்களோ எந்த விதமான பதட்டங்களோடு முடிவெடுத்தால் அது ஒரு காலமும் சரி வராது. ஆகவே நாம் இறைவனிடம் நம்முடைய பிரச்சனையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்னை மரியாவிடம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் அன்னை மரியா இறைவனிடம் பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கின்றோம். அதே போல் நாம் தொடர்ந்து அன்னை மரியாவை இந்த மாதம் முழுவதுமாக புகழ்ந்து பாடி ஆர்ப்பரிப்போம். அன்னை மரியா ஒவ்வொரு முறையும் காட்சி கொடுக்கும் போது சொல்லி இருக்கின்றார், செபியுங்கள், சேமாலை செபியுங்கள் என்று. அந்த சேமாலையின் முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்தவர்களாக நாங்களும் ஒவ்வொரு நாளும் சேமாலையை குடும்ப சேமாலையாக ஆக்க, குடும்பங்களுக்கான சேமாலையாக்க வரம் வேண்டுவோம். அன்னை மரியாவும் யோசேப்பும் தங்களுடைய மகனை எப்படி வளர்த்தார்கள் என்று நாங்கள் திருவிவிலியத்தில் எத்தனையோ தடவைகள் வாசித்திருப்போம், மறையுறையில் நாங்கள் கேட்டிருப்போம். அதே போல் நாங்களும் எங்கள் குடும்பங்களில் எங்கள் குழந்தைகளை அன்னை மரியாவின் வழி மூலமாகவும் யோசேப்பின் வழி மூலமாகவும் வளர்க்கவும் வாழவும் அவர்களின் திட்டப்படி நாங்கள் வாழவும் வரம் வேண்டுவோம்.
இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியா எங்களுக்காக செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் பரிந்துரைகளுக்காகவும் அன்னை மரியாவுக்கு நன்றி கூறி இயேசுவிடம் எங்களுடைய வேண்டுதல்களை கொண்டு சேர்க்கும் அன்னை மரியாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த இந்த நாளை அன்னை மரியாவுக்காக எடுத்து நாங்கள் இந்த நாள் முழுக்க சிறுமாலையை தியானிப்போம் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி கூறி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி. நன்றி. நன்றி அண்ணா அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். செல்வி நித்யானந்தன் அவர்களே, உங்களிடம் ஒப்படைக்கிறேன். சிந்தனை அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி அக்கா. நன்றி 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 நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரை கிறிஸ்தவ நற்சிந்தனையோடு இணைந்தவர்களாக டேவிட் அவர்கள் பிரான்சிலிருந்து, பாலன் அவர்கள் இங்கிலாந்திலிருந்து, ஆனா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, ஜியான் நடேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் பிரான்சிலிருந்து இணைந்து சிறப்பித்துக் கொண்டார்கள். அனைவருக்கும் மிக சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளும். தொடருங்கள். இணைத்திருந்த தமிழரக்கா, உங்களுக்கும் நன்றிகள். ஏதோ பொது சிந்தனையோடு இணைந்து கொள்ளப்பட்டீர்களா? ஆரம்பித்துக் கொள்ளலாம். இப்பொழுது பொது சிந்தனையோடு இணைந்தவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். என்று வேகமாக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சேகர் அவர்கள் தலைப்பு வந்திருக்கிறது. சேகர் அவர்களுடைய நிகழ்ச்சியும் இன்றைய தினம் இருக்கும். தமிழரக்கா துண்டிச்சு விட்டாரா? வணக்கம் டேவிஸ் அக்கா, ஏதாவது பொது சிந்தனையோடு? பொது சிந்தனை பொது சிந்தனை என்ன, எங்களுக்கு வந்து என்ன சொன்னா, அந்த கோடை காலம் வந்து எட்டி பாக்குது. ஆனா குளிர் வந்து வாட்டுது எங்களை. குளிர் வீட்டுக்குள்ள இருக்க முடியல. எல்லாம் அந்த ஹீட்டர் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்ப குளிர் வீட்டுக்குள்ள குளிராகவே இருக்கிறது. இந்த கோடை காலத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்கும்போது குளிராக இருக்கிறது. வெளியில இருந்தால்தான் கொஞ்சம் அந்த சூட்டை கொஞ்சம் காணக்கூடியதாக இருக்கிறது, அனுபவிக்கக்கூடியதாக. அப்ப அந்த காலங்கள் மாறினாலும் அந்த எங்களுடைய மனநிலை மாறாததா இருக்குதோ. நோவலாகவே இந்த காலங்கள் ஒரு கோடை காலத்தின் ஆரம்பமாகவே தான் இருக்கும். எல்லாரும் வெளியில செல்லக்கூடிய மாதிரியாக இருக்கு. ஆனா இந்த முறை கொஞ்சம் மாறுபாடுகளாக இருக்கிறது தான் சிந்திச்சு கொண்டிருந்தேன் நானும். இங்கும் காலநிலை மாற்றமாகி இருக்கிறது. வெயிலாக இருந்திருக்கிற காலநிலையில் நீங்கள் சொன்ன போல இம்முறை மாற்றமாக இப்ப 2-3 நாட்களாக மழை தூறிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் ஆமா, மழை தூறலா இருந்தாலும் நாங்கள் வளமை போல செல்லுகின்ற கடமைகள் செல்லத்தான் வேணும். காலையில் நான் வேலைக்கு சென்று விடிய வந்திருந்தேன். இனி அடுத்த தினம் போக வேண்டி இருக்கிறது. இன்றைய தினம் வளமையில் எனக்கு வேலை இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் திங்கள் செவ்வாய் வேலை போவதில்லை. ஆனாலும் என்னுடன் வேலை செய்பவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. அதனால அவர் விடுமுறை நிற்பதால் அவருடைய வேலையை நான் 2 மத்தியாலும் செய்ய வேணும். அதனால நான் ஏனென்றால் ஒற்றுமையாக நான் லீவ் என்றால் அவர் எனக்கு செய்வார். அதனால நான் திடீரென இதண்ட வழியா மட்டும் சொல்லி இருந்தேன். ஆனவழியால் இன்று இந்த நிகழ்ச்சி நான் நினைத்து கொண்டிருப்பேன். 12 காலுக்கு பிறகு சிவதர்ஷினி அவர்களோ வந்தவுடன் நான் விடை பெற்றுக் கொள்வேன். நீங்கள் இதுவரை அவர்களோடு இருந்து நிகழ்ச்சி முடியுங்கள். நான் அதிபருக்கும் பதிவு போட்டிருக்கிறேன். நான் வழியால் உண்மையில் இந்த காலநிலை நீங்க சொல்லும் பொழுது எனக்கும் அது வளமையாக இந்த நேரம் சரியான வெக்கையாகவும் இருக்கும். இந்த முறை காலநிலை சரியான குளிரா தான். என்னன்னா ஹீட்டர் எல்லாம் ஓஃப் பண்ணிட்டாங்க எங்களுக்கு. அப்ப அதால அந்த வீட்டுக்குள்ள அந்த குளிர் அப்படியே நிற்கும். பயங்கரமான குளிராக இருக்குது. உடல்நிலையும் சரியில்லாத மாதிரி அப்படி இருக்கிறது. அந்த வெளியில போனாதான் நல்ல போல இருக்கு. ஆனா வெளியில போனாலும் தூத்தல் மலர்ந்த ஈரழிப்புகள் எல்லாம் இருக்கிறதால அதுவும் கொஞ்சம் சிரமமாகவே தான் இருக்கு. மக்கா இந்த காலநிலை மாற்றத்தால் மீண்டும் பல பேருக்கு தொண்டை நோய் திரும்பி கடிமண் காய்ச்சல் அப்படி என்று சொல்லி காலங்கள் மாறினாலும் கூலங்கள் மாறாது. நானும் இன்று 1 மணிக்கு வெளி இறங்க வேண்டி இருக்கிறபடியா நன்றி. அடுத்ததாக ஜானடேசனுக்கா, நீங்கள் இப்ப உங்களோட நிகழ்ச்சிக்கு ரெடியா? உங்களோட நிகழ்ச்சி முடிந்த பிறகு நாங்கள் மற்றது நிகழ்ச்சி. ஓகே, இப்ப ஏக்கா நீங்கள்
பதிவில் போட்டு இருக்கிறீங்களா? நீங்க கதைங்கோ, நான் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். தியானடேசன் அவர்களின் அறிவு களஞ்சியம் நேற்றைய தினம் இடம்பெறவில்லை, அதனால் இன்றைய தினம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இன்று சேகருடைய தலைப்பும் போட்டிருக்கிறது. இணையும் அந்த இதுகள் சொல்லிக்கொள்ளலாம். வாழ்வின் உண்மை. இன்று 268வது வாரத்திற்கான தலைப்பு உழைப்பு. சமகாலத்தில் உழைப்புக்கான மதிப்பை கொடுத்து வேலை செய்கின்றவர்களா அல்லது பணத்துக்காக வேலை செய்கின்றவர்களா அதிகம்? உங்கள் அனுபவ கருத்துக்களை காமுக ரிவ்யூ வாழ்வில் உண்மை நிகழ்வில் வந்து மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள உங்கள் அன்புடன் அழைக்கிறார் இன்றைய தினம் சேகர் அவர்கள். யார உழைப்புக்காக போட பணத்துக்காக போன, பணத்துக்காகத்தானே வேலையை போகணும். உழைப்புக்கு இங்க பணத்துக்காக போக இயலாது. இங்க கட்டாயா உடனே கண்காணிப்புகளை நாங்க எங்களுக்கு வேலை நாங்க செய்தே ஆக வேண்டும். இங்க அதுதான் ஊர்லேண்டா ஐசடிக்கலாம், இங்க முடியாது தானே. இங்க நாங்க செய்யவே வேணும். பணத்துக்காக இல்ல, நாங்க உழைக்கத்தான் போறோம். உழைச்சாதான் பணம் கிடைக்கும் என்ற சூழ்நிலை தான் இந்த நாட்டில் இருக்குது. யாக்கா நீங்கள் ரெடியண்டா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள், இப்பொழுது ஜியானடேசன் அவர்களின் அறிவு களஞ்சியம் ஆரம்பமாக இருக்கின்றது. அனைவரும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். அன்பான உறவுகளே, புதிய நேர்கள், பழைய நேர்கள், நீங்கள் அனைவரும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இன்று ஜியானடேசன் அவர்களின் அறிவு களஞ்சியம் 498வது நடைபெற இருக்கிறது. ஜியானடேசன் அக்கா, உங்களுக்கு நேற்று அதிபர் அவர்கள் சொல்லியிருந்தார், நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களது முடிஞ்ச பிறகு உங்களது கேள்வியையும் உங்களது பதிலையும் மட்டும் மற்றவர்கள் தயவு செய்து அமைதியாகவே இருந்து கொள்ளுங்கள். ஜியானடேசன் அவர்கள் தனது கேள்வியும் பதிலையும் தனிப்பட்ட இதில் சொல்லுவார். அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஏதாவது அடுத்த எதுவும் தொகுப்புகள் எதுவும் சொல்லுவீங்கள் தானே, அதை சொல்லிக் கொள்ளுங்கள். அதுக்குள்ள இதை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். சரியாக்கா? எல்லோருக்கும் தோப்பாளினி செல்வி நித்யானந்தம் அவர்களுக்கும் அனைத்து பாமுவர்களுக்கும் எனது இதயங்கள் இந்த காலை வணக்கத்தை குறிக்கொண்டு இன்றைய ஜியாவின் அறிவுக்கலைஞர் 498. அன்பானவர்களே, நேற்று செய்ய வேண்டிய இந்த நிகழ்வு இன்றைக்கு செய்ய வேண்டி இருக்கின்றது. நீங்கள் 26/5/25 போட்டு அறிவுக்கலைஞர் 498 போட்டுக்கிறேன். வெல்வது யாருக்கு போங்கோ, அதில் இருந்து கூட பேர்களை பதிவு செய்யுங்கோ. நான் ஓப்பன் பண்ணி இருப்போம். இதோட பேர்களை பதிவு செய்யுங்கோ. இன்றைய சமூக ஒழுங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு 2025 உழைப்பின் மகத்துவத்தை ஊக்குவிக்கும் மாதம் வைகாசி மாதமாக இருக்கின்றது. எனது நிகழ்வு இன்றைக்கு அறிவு கலைஞர் 498. அன்பான உறவுகளே, வெல்வதியாருக்கு போய் உங்களது நேற்றைய தேதியிலே 26/5 தேதி அக்கா 2 சத்தம் வருகிறது. உண்டு எக்கோ. பேர் கூட வரை இல்ல எங்களுக்கு. ஆடற்க முன்னம் அக்கா ஓபன் பண்ண இல்ல, ஓபன் பண்ணுமா அப்புறம் கஷ்டமா தான் இருக்கு.
மேல் இதை நிப்பாட்டி போட்டு இங்கால வாமத்துங்கோ. புறப்படுது. மேல ஓஃப் பண்ணி போட்டு பிறகு அமர்த்தினீங்களா சரியா இருக்கும். வலது பக்கத்தில் இருப்பது. ஓகே. பேர் நேர் பதிஞ்சிருக்கிறேன். பத்மினி ஆமா ஆமா ஆமா. சரோஜினி சோதராஜா இருக்கல. பத்மினி வந்துட்டீங்கள். அதாவது இந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்கிறாங்களுக்கு செய்து பார்த்தது. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், செல்வி நித்யானந்தன், சரோஜினி சோதராஜா அவர்கள், பத்மினி அவர்கள் இணைஞ்சிருக்கிறோம். தயவு செய்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளே, நீங்களும் அறிவுக்களஞ்சிய நிகழ்வு தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். பேரல் அன்பானவர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பத்மினி பதிந்திருக்கிறீர்கள். நேவிஸ் பிலிப்பன் செல்வி நித்யானந்தன் பதிந்திருக்கிறீர்கள். சரோஜினி சோதராஜா பதிந்திருக்கிறீர்கள். நகுலவதியும் இணைஞ்சிருக்கிறார். நேவிஸ் பிலிப்பு அதையும் அன்பானவர்களை அனுப்பி போட்டு. ஆமாம் ஆமாம், நீங்கள் போயிட்டு வாங்க. வணக்கம் செல்வி. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். முதல் 15 அது ஓபன் பண்ணல. அப்ப சூமில சொல்லுவோம்ட்டு தான் எடுத்தேன் நான். அதுக்கிடையில 15 நீங்கள் பேரை கொடுங்க. நாங்கள் எல்லாம் பேர் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டேன். ஓகே, உங்களுக்கு ரெடியன்னு வந்தா சரி, இப்ப விளையாடலாம். எனக்கும் வந்து இருக்கிறது. கோ ப்ளே. உங்களது பெயர் இணைஞ்சி இருக்கிறது. நன்றி நன்றி. ஆமா, கொஞ்சம் வண்டிக்கு மெல்லையால இறங்கி நான் வேல்ஸ்ல அந்த கொஞ்சம் உடம்பு ஓடி திரிக்க தெரியல. இப்ப நடந்து திரிய நேற்று எல்லாம் இந்த படத்திருக்க அந்த காலம் எல்லாம் ஏதோ உரைச்சு. சாரியோட நின்னீங்க. நேற்று கோயிலுக்கு போனீங்களா? ஓ, எல்லாருக்கும் உடம்பு அப்படித்தான் இருக்குது. இந்த வீதம் இருக்கு இல்ல, அந்த உரைச்சு ஏதோ அந்த புடிச்சு வச்ச மாதிரி கிடக்கு. இரும்பு மாதிரி அந்த வில்லங்கப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நவலோதி பாய்ஞ்சிருக்கிறீங்க. பத்மினி கமலானந்தம் பாய்ஞ்சிருக்கிறீங்க. நேவிஸ் பாய்ஞ்சிருக்கிறீங்க. சரோஜினி சோதராஜன் பாய்ஞ்சிருக்கிறீர்கள். நேவிஸ் இவ்வளவு இருந்தான் வருவார்கள் நினைக்கிறேன். ஏனென்றால் தமிழரக்கா வாணி மோகன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்களும் இருக்கிற வீட்டில் இருந்தபடியே விளையாடலாம். தமிழருக்கு பயிற்சியும் கொடுக்கிறான். 5 பேர் தான் பதிஞ்சிருக்கிறோம். சரியா இதண்டாத்தான் அடுத்த நிகழ்வுகளுக்கு போக முடியும். 2 நிமிஷத்தால பார்த்துட்டு பதிவு அமைச்சாக்கள் வேற. ஆமா, ஜேசிபாணி வேண்டனுங்க இல்லை வேலையாக்கும் வேலையாக்கம் வேலையெல்லாம் பெற்றவியல். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நலமா இருக்கிறீங்களா? உங்களை நாங்கள் தேடியபடி. அவருடைய பிறந்த நாளும் வந்திருந்தது, மறந்து போயிட்டோம். இல்ல, நேற்று வாழ்த்து தாண்ட சொல்ல மறந்து போயிட்டோம். தொடங்குவோமா? ஆமா, அன்பான உறவுகளே,
வணக்கம் அக்கா, வணக்கம். வணக்கம். தேடல் மூலம் எடுத்த கேள்விகள் தான் என்னாலும் அறிந்து கொள்கிறேன், நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். ஏதாவது சில இதுகள் தவறுகளாக இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொண்டு நீங்களும் கூட பதிலை தந்து என்னை சிறப்பியுங்கள் என்று கூறிக்கொண்டு முதலாவது கேள்விக்கு போவோம். ஷேர் பண்ணிட்டீங்களா? யா அக்கா, முதலாவது கேள்வி, இரண்டாவது கேள்வி எது? பாருங்க, முதலாவது கேள்விக்கு போவோம். ஆமா, முதலாவது கேள்வியாக தாட்டியமா துங்க. ரெண்டாவது கேள்விதான் வரும். சரி, இல்ல, முதலாவது கேள்வியை நீங்கள் அமர்த்தினீங்களா? சரியா? அது அப்படி அமர்த்தினா வரை இல்லை. சரி, ஓகே, சரி, பரவாயில்ல. உலகின் பழைய நாடுகளில் 2வது இடத்திலுள்ள நாடு இது. உலகில் பழைய நாடுகளில் 2வது இடத்திலுள்ள நாடு இது. பெர்சியாகி கிறிஸ்துவுக்கு முன் 1935, எகிப்து கிறிஸ்துவுக்கு முன் 1935, வியட்நாம் கிறிஸ்துவுக்கு பின் 1935ஆம் ஆண்டா. பெர்சியாகி அந்த அமெரிக்காவிடம் கிறிஸ்துவின் 1935ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். மூன்றாவது கேள்வியாக, இந்தியா உலகின் பழைய நாடுகளில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இந்தியா உலகின் பழைய நாடுகளில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 8வது இடத்திலேயா, 9வது இடத்திலேயா, 10வது இடத்திலேயா? 8வது இடத்தில் இருப்பது என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். இந்தியா உலகின் பழைய நாடுகளில் எத்தனை ஆண்டுகளுக்கு பழமையானது? இந்தியா உலகின் பழைய நாடுகளுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு? கிறிஸ்துவின் 2000 அல்லது கிறிஸ்துவின் 2002ஆம் ஆண்டு, கிறிஸ்துவின் 2003ஆம் ஆண்டு? என்ன செய்யவில்லை. அஞ்சாவதுக்கு இல்லை, செய்யல. அப்படியே நிக்குது. ஆஃப் பண்ணி ஒன் பண்ணணும். 5வது கேள்வி சும்மா இருக்கா? மேலுக்கல்ல, திரும்பி ஒருக்கா போய் பாருங்க. அப்படித்தான் செய்த நான் பார்ப்போம். ஓகே, டைம் கூட விட்டீங்களோ தெரிய மாறி டைம் சரியா இருக்கு. டைம் எல்லாத்துக்கும் சரியா தான் விட்டேன் நான். ஓகே, என்னண்டு தெரியல. திருப்பி போய் பாருங்க, பரவாயில்ல. இப்ப சரி அக்கா, சரியா இருக்குது. 5வது கேள்வியாக, உலக ஆமைகள் தினம் எப்போது? உலக ஆமைகள் தினம் எப்போது? மே 20ஆம் தேதியா, மே 23ஆம் தேதியா, மே 24ஆம் தேதியா? நன்று தெரியாது.
ம். வேலை செய்யுது இல்லையே திறவடையில். பிளாக் பண்ணி நிக்கிறோம். பிளாக் பண்ணி நிற்குது. பார்ப்போம். இந்த முந்தி மாதிரி இது கஷ்டமாக கிடக்கு. என்னன்னு தெரியல, திருத்தங்க ஏதோ செய்திருக்கோ என்னமோ தெரியாது. முந்தி லேசாக செய்கிறதெல்லாம் இப்போ என்ன போடணுமோ? இல்ல ஒளிய காட்டும். என்னக்கா கோய்க்காதங்க. திடீர் நிக்குது என்ன மறுமொழி சொல்ல விருப்பம் இல்லை போல அக்காக்கு. வணக்கம் அக்கா. சத்தம் மியூட் பண்ணி இருக்கிறீங்க. ஏக்கா நீங்கள் சத்தத்தை மியூட் பண்ணி இருக்கிறீங்க. சரியா? ஓகே ஓகே. மே 20ஆம் தேதியா, மே 23ஆம் தேதியா, மே 25ஆம் தேதியா? ஆமைகள், உலக ஆமைகள் தினம் என்பது மே 23ஆம் தேதி என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். மனித உடலானது எவ்வளவு வலியை தாங்க முடியும்? எங்களோட உடலானது என்னத்துக்கான வலி எங்களுக்கு 40 யூனிட்டா, 43 யூனிட்டா, 45 யூனிட்டா? அதுக்கு மேல உங்களால தாங்க முடியாத வலி, ஒரு சாதாரண மனிதனுடைய வலி எத்தனை யூனிட் என்பது 45 யூனிட்டுக்கு மேல ஒருவராலும் தாங்க முடியாது. அடுத்த கேள்விக்கு போவோம். அது பெண்களை பற்றியது. ஒரு பெண் பிரசவ நேரத்தில் தாங்கும் வலி எவ்வளவு? ஒரு பெண் பிரசவ நேரத்துல தாங்குന്ന வலி 50 யூனிட்டா, 55 யூனிட்டா, 57 யூனிட்டா? 57 யூனிட் என்பது சரியான பதில். 8வது கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்விக்கு போவோம். மனித உடலில் ரத்தம் உருவாகும் உறுப்பு எது? எங்களோட மனித உடலில் இருக்கிற ரத்தம் உருவாகும் உறுப்பு, ரத்தோட்ட சிற்றோட்டம், மூளையா, இதயமா, ஈரலா? உருவாகித்தான் ரத்த சுற்றோட்டமா உடல் முழுக்க போகிறது. இந்த ஈரலா, இதயமா, மூளையா? ஈரல் என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். மனிதனுக்கு வரும் தலைவலிகள் எத்தனை? தலைவலிகள் இல்லாத்தாலும் வரும் தலைவலிகள், சும்மா வரும் தலைவலிகள், யோசித்தாலும் தலைவலிகள் வரும். 45ஆ, 47ஆ, 49ஆ? 57
47 தலைவலிகள் வருமா? யாரு நம்புவீங்களா? 10வது கேள்வியாக, அடுத்த கேள்வியாக, மனித உடலின் தோலின் அளவு எவ்வளவுங்கிற மனிதன தோலின் தடிப்பைத்தான் கேட்டிருக்குது. 23 சதுர அடி அல்ல 25 சதுர அடி அல்ல 28 சதுர அடி. இருபத்தைந்து சதுர அடி என்பது சரியான பதில். போட்டுக்கு போவோம். நவலோதி தில்லைத்தேவன், செல்வி நித்யானந்தன், பத்மினி, ஜெயமலர்ஜியம், சரோஜினி சூத்ரா, லோஜினி, நேவிஸ் 7 அன்புறவுகள் பங்கு பெற்றிருக்கிற உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். நேபாளம் என்ற மொழிகளில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை? நேபாளம் என்று நேபாளி என்றுதான் மொழிகள். 60, 62, 64? 64 என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். எழுத்துக்களை அறிந்து கொள்றது நல்லதுதான். இந்தி மொழி, இந்தியாவில் உள்ள இந்தி மொழியில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை? 60, 62, 64? 62 என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். ஜப்பான் மொழிகளில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை? 44, 46 அல்லது 48? 46 என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். பிரெஞ்சு மொழியில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை? பிரெஞ்சு மொழியில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை? 25, 26, 27? 26 என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். ஸ்பானிஷ் மொழியில் உள்ள எழுத்துக்கள், ஸ்பானிஷ் மொழியில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை? 27, 28, 29? 27 என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். எந்த பெண் பாடலாசிரியர் ஆங்கில வார்த்தை பயன்படுத்துமாறு பாடல்களை எழுதியுள்ளார்? எந்த பெண் பாடலாசிரியர்? கவிஞர் பாரதி, கவிஞர் தாமரை அல்லது கவிஞர் மாதவி? இவையெல்லாம் பாடலாசிரியர்கள். கவிஞர் தாமரை என்பது சரியான பதில். 17வது கேள்வியும். தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள் எத்தனை? இந்தியா கேள்வியெல்லாம் அதிகம் எடுத்திருக்கிறேன், அறிந்து கொள்ளலாம் தானே. 36, 38, 40? இந்தியா எல்லாம் வளர்ச்சியான நாடாக வருகின்ற முதலிடத்தில் இருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வோம். 38 மாவட்டங்களை கொண்டது. அடுத்த கேள்வியாக, தமிழகத்தில் உள்ள பெரிய மாவட்டம் எது? தமிழகத்தில் உள்ள பெரிய மாவட்டம் சென்னை, மதுரை அல்லது ஈரோடு? ஈரோடு என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியாக, தமிழக அரசின் அரச மலர் இது? அரச மலர், அரசின் அரச மலர் உண்டு. தாமரை, செங்காந்தள் அல்ல மல்லிகை? இது தமிழக அரசின் அரச மலர். செங்காந்தள் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியாக, தமிழகத்தில் உள்ள மண் வகை என்ன? தமிழகத்தில் உள்ள மண் வகை என்ன? வண்டல் மண், கரிசல் மண் அல்லது செம்மண்? ஒரு இடங்களில் ஒரு வஜ்வெளியில சுவத்த மண், வெங்கட பக்கத்துல வெள்ள மண், அப்படி இருக்குது. செம்மண் என்பது சரியான பதில். போட்டுக்கு போவோம். நவலோதி தில்லைத்தேவன், செல்வி நித்யா, சரோஜினி சௌத்ராஜா? முதலாயிடத்துல செல்வி நித்யானந்த், சௌத்ராஜா, பத்மினி, ஜெயமலர்ஜியன், நவலோதித்துல லோஜினி, நேவிஸ் பிலிப். அடுத்த கேள்விக்கு போவோம்.
இந்திய மாம்பழங்களை தற்போது ஏற்க மறுத்த நாடு இது. ஏற்றுமதியில முதல் சிறந்திருந்தது, இப்ப மறுத்திருக்கின்றது. சீனா, ரஷ்யா அல்லது அமெரிக்கா. இந்திய மாம்பழங்களை, இந்தியா வாங்குற மாம்பழங்களை இப்ப வேண்டாமலும் மறுத்திருக்கு. அதனால சரியான நட்டங்களும் அது அழுகி போய் இல்லாததுக்கு சரியான நட்டம் அதுக்கு கோரி இருக்கணும். அதுன்ற சில அமெரிக்கா என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, அமெரிக்கா மாம்பழங்களை ஏற்க மறுத்ததின் எண்ணிக்கை எவ்வளவு அதுன்ற பெருமதி பாருங்க. என்னவே 4.18 கோடி, 4.28 கோடி, 4.38 கோடி. இந்த பெருமதியான இந்த மாம்பழங்கள் எல்லாம் திருப்பியா எல்லாம் அழகி போய் எல்லாம் நட்டம் ஏற்பட்டு சொல்லி 4.28 கோடி அந்த பழங்களில் பெருமதி அது முழுக்க எல்லாம் அழுகி போயிட்டுதான். இந்தியாவுக்கு சரியான நட்டமாக போயிட்டு. உலகின் மிக பெரிய மாம்பழ உற்பத்தியில் பெயர் பெற்ற நாடு உலகத்தில் உள்ள சீனாவா, மலேசியாவா, இந்தியாவா? இந்தியா என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, இந்தியாவில் மாம்பழத்தில் எத்தனை இனங்கள் உள்ளன? மாம்பழ இனங்கள் எத்தனை உள்ளன? 1400, 1500 அல்லது 1600 இனங்கள் இருக்குதான். நான் தேடலும் எடுத்த கேள்விகள் 1500 மாம்பழ இனங்கள் இருக்கின்றன. 25வது கேள்வியும், இந்தியாவில் மாம்பழம் உற்பத்தி மிக விலை உயர்ந்த மாநிலம் இது. விலை உயர்ந்த விலைதான் நினைக்கிறேன் நான் மாம்பழ உற்பத்தியில. பீகார், தமிழ்நாடு, கேரளா. இங்க நல்ல உற்பத்தியில முதலிடத்துல இருக்கிறது. பீகார் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியும், பீகார் மாநிலத்தில் மியாசாகி மாம்பழ இனத்தின் ஒரு கிலோவின் விலை, அதின் பேர் அந்த இனம் மியாசாகி மாம்பழம் இனமாம். அந்த 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சமா ஒரு கிலோ இந்த விலை. அவ்வளவு தூரம் இனிப்பு, சத்து எல்லாம் அமைந்திருக்கிற பழம் என்றபடியா விலையும் அப்படியா போயிருக்கின்றது. 3 லட்சம் ஒரு கிலோ என்ற விலை மியாசாகி என்ற மாம்பழ இனத்தின் விலையானது. அடுத்த கேள்விக்கு போவோம். பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்கிய முதலாவது நாடு இது? நம்புவீங்களா? சீனாவா, அமெரிக்காவா, துருக்கியா? சீனா என்பது சரியான பதில். அதை அனுப்பித்தான் இருக்கணும். அடுத்த நாட்டை பாருங்கவன். 2வது துருக்கியானே. பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்கியதில் 2வது நாடு எது? துருக்கியா, நெதர்லாந்தா, அமெரிக்காவா? நெதர்லாந்து என்பது சரியான பதில். நெதர்லாந்து மக்கள் கொஞ்சம் கவனமா இருக்கு. 22வது கேள்வி. மகிழ்ச்சி இல்லாத நாடுகளில் முதலாவது இடத்தில் உள்ள நாடு இது? சிம்பாப்வே, ஆப்கானிஸ்தான், கென்யா. மகிழ்ச்சி என்ன? வறுமை, பொருளாதார பிரச்சனை எல்லாம் உள்ள காரணமாக இந்த நாடு மகிழ்ச்சி இல்லாம இருக்குது. அந்த வேலை இல்லை, பொருளாதார. ஆப்கானிஸ்தான் தான் அந்த மகிழ்ச்சி இல்லாத முதலாவது நாடு. அடுத்த கேள்வியாக, மகிழ்ச்சி இல்லாத நாடில் 2வது இடத்தில் உள்ள நாடு இது? லியோன், லெபனான், கொலம்பியா. லியோன் ஆப்பிரிக்காவில் ஒரு நாடு. லியோன் என்பது சரியான பதில். 30 கேள்விதான் நான் இந்த எடுத்திருக்கிறேன். செல்வி நித்யானந்த் 1363 புள்ளிகள் எடுத்து முதலாவது இடத்தில் இருக்கிறீர்கள். 2வது இடத்தில் ஜெயம் 986 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 2வது இடத்தில் இருக்கிறீர்கள். 3வது இடத்தில் 975 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 4வது இடத்தில் நேவிஸ் பிலிப் அவர்கள் 833 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 5வது இடத்துல லோஜினி 844 புள்ளிகள் எடுத்துறீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். 6வது இடத்துல சரோஜினி சோதராஜா 790 புள்ளிகள் எடுத்திருக்கிறேன், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். 7வது இடத்துல பத்மினி கமலகாந்தன்
773 புள்ளிகள் எடுத்துறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நான் இந்த கேள்விகள் எடுத்த இதுகளை தந்து கொள்கிறேன். வாரம் திருப்பி போய் வரும். ஆனா பாகிஸ்தானுக்கு ஆயுதம் வழங்கினத திருப்பி அதை நான் மாறி போட்டு விட்டேன். மன்னி போடுங்க. முதலாவது துருக்கி, முதலாவது துருக்கி, 2வது நெதர்லாந்து போட்டு நெதர்லாந்து. நான் எடுத்த கேள்வியில உலகின் பழைய நாடு முதலாவது இடத்தில் உள்ள என்னதுண்டா ஈரான். ஈரான் என்பது சரியான பதில். அடுத்த 2வது கேள்வி, உலகின் பழைய நாடில் 2வது இடத்தில் உள்ளது எகிப்து. 3வது இடத்தில் உள்ள நாடு இந்தியா. உலகின் பழைய நாடில் எத்தனையாவது இந்தியா? உலகின் பழைய நாடில் எத்தனையாவது இடத்தில் உள்ள இது? அது 8வது இடத்தில் 9வது இடத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியா உலகின் பழைய நாளில் எத்தனையாவது ஆண்டுகளுக்கு பழமையானது? கிறிஸ்துவின் 2000 ஆண்டுகளுக்கு முன் பழமையானது. உலக ஆமைகள் தினம் எப்போது? மே 20ஆம் தேதி என்பது சரியான பதில். மனித உடலானது இவ்வளவு வலியை யூனிட் தாங்கிக் கொள்வது என்பது 40 யூனிட் என்பது சரியான பதில். மனித உடலில் இரத்தம் உருவாகும் உறுப்பு எது? ஈரல் என்பது சரியான பதில். மனிதனுக்கு வரும் தலைவலிகள் எத்தனை என்பது 47 என்பது சரியான பதில். மனித உடலின் தோலின் அளவு எவ்வளவு என்பது 25 சதுர அடி என்பது சரியான பதில். நேபாளி மொழிகளில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டிருந்தேன். 62 மொழிகள் என்பது சரியான பதில். இந்தி மொழிகள் உள்ள எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டிருந்தேன். அது 62 மொழிகள் என்பது சரியான பதில். ஜப்பான் மொழிகளில் உள்ள எழுத்துக்கள் எவ்வளவு என்று கேட்டேன். 46 மொழிகள் என்பது சரியான பதில். பிரெஞ்சு மொழியில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை கேட்டிருந்தேன். 26 என்பது சரியான பதில். ஸ்பானிஷ் மொழியில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை கேட்டிருந்தேன். 28 மொழிகள் என்பது சரியான பதில். எந்த பெண் பாடலாசிரியராக ஆங்கில வார்த்தை பயன்படுத்தாமல் பாடல்கள் எழுதுகிறார் என்பது கவிஞர் தாமரை என்பது சரியான பதில். தமிழகத்துள்ள பெரிய மாவட்டம் எது என்பது ஈரோடு என்பது சரியான பதில். தமிழக அரசின் அரச மலர் என்பது செங்காந்தல் என்பது சரியான பதில். தமிழகத்தில் உள்ள மண்வகை என்பது மண்வகை என்ன என்பது அது செம்மண் என்பது சரியான பதில். இந்திய மாம்பழங்கள் தற்போது ஏற்க மறுத்த நாடு என்பது அமெரிக்கா. அமெரிக்க மாம்பழங்களை ஏற்க மறுத்ததன் எண்ணிக்கை எவ்வளவு? 4.38 கோடி. உலகில் மிகப்பெரிய மாம்பழ உற்பத்தியில் பெயர் பெற்ற நாடு எது என்பது இந்தியா. இந்தியாவில் மாம்பழ உற்பத்தியில் மிக விலை உயர்ந்த மாநிலம் என்பது பீகார். பீகார் மாநிலத்தில் மியாசாய் மாம்பழ இனத்தின் ஒரு கிலோவின் விலை என்ன என்பது 3 லட்சம். பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்கிய முதலாவது நாடு என்பது துருக்கி. பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்கிய 2வது நாடு என்பது நெதர்லாந்து. மகிழ்ச்சி இல்லாத நாடுகளில் முதலாவது இடத்தில் உள்ள நாடு ஆப்கானிஸ்தான். மகிழ்ச்சி இல்லாத நாடுகளில் 2வது இடத்தில் உள்ள நாடு என்பது லெபனான். அன்பானவர்களே, உங்களுக்கு இந்த கேள்விகளில் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாம் சிறப்பாக இருந்தால் விளங்கக்கூடிய இருந்தால் அறியக்கூடியதா இருந்ததை எங்களை தெரிவித்துக் கொண்டு நேரம் இருந்தால் நான் 2 நீங்கள் பதில் சொல்லும் பொழுது அதில் வந்திருந்தது ஸ்பானிஷ் மொழியில 27. ஆனா நீங்கள் மாறி சொல்லிட்டீங்கள். அதொண்டு அடுத்தது ஆமைகள் தினம் மே மாசம் 23ஆம் தேதி. ஆனா அதில் சரியா வந்தது நீங்கள் சொல்லும் பொழுது தவறாக சொல்லிட்டீங்கள். பரவாயில்லை, மற்றது எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது. நேபாளி என்றால் மக்கள் இனத்தை சொல்வார்கள். அந்த மொழிக்கு பேர் நேபாளி. இதைத்தானே கேட்டேன் நான். கண்டுபிடிக்கல. நான் நேரம் இருந்தா செய்யறேன். இல்லாட்டா நான்
கண்டுபிடி செய்யலாமா? கடை ரெண்டு செய்யுங்க, கொஞ்சத்தை செய்யுங்க. கண்டுபிடியில முதலாவது ஆளாக ரெண்டுக்கும் அதுக்கு புள்ளிகள் நான் வழங்குறேன். என்னுடைய புள்ளிகள் தரலாம். பரவாயில்ல, அதை சும்மா சொல்லி செய்யுங்க. இலக்கம் ஒன்றை குறிப்பது. முதலாவதாக காயப்பட்டவர்கள் அணிந்து கொள்வது என்ன? மீண்டும் மீண்டும் சொல்லுங்க அக்கா. இலக்கம் ஒன்றை குறிப்பது. ஓகே. காயப்பட்டவர்கள் இதனை அணிந்து கொள்வது. 10 என்பது சரியான பதில். மற்றவர்களும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் நீங்களும் சொல்லுங்கள். இந்தியாவிலே ஒரு நகரம் குறிக்கப்படுவது. இப்படியாக உணவை கொடுத்து பிள்ளைகளை வளர்ப்பார்கள். இந்தியாவில் ஒரு மிகவும் பிரசித்தமான ஒரு நகரமானது. ஊட்டி என்பதும் சரியான பதில்.